எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலகல என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எங்கள் சின்ன பாப்பாவுக்கு சடங்கு வச்சுருக்கோங்க. பாப்பாவுக்கு 3 நாள் குடிசையில் தள்ளி வச்சு இன்றைக்கி சடங்கு. சாயந்தரமா எங்கள் அப்பா வீட்லேருந்து சீர் கொண்டு வர போகிறோம். இந்த ப்ளூ கலர் தாவணி போட்டிருக்கு பாருங்க, பாப்பாவுக்கு தான் சடங்கு. சின்ன பாப்பா, பெரிய பாப்பா. இந்த சிகப்பு கலரு பெரிய பாப்பா. 2 பேரும் ஃபோட்டோ ஷூட்டுக்காக ரெடி ஆகிட்டாங்க. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம ஒரு சின்ன இன்டர்வியூ கொடுத்துர்லாமேன்னு பாப்பா வீடியோ எடுத்துகிட்டு பாப்பா ஃபோட்டோ ஷூட்டை முடிச்சுட்டு தாத்தா வீட்டுக்கு வந்துருந்தா சீர் கொண்டு வரணும்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேங்க. சித்தி, தம்பி பொண்டாட்டி எல்லாமே தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க சீருக்கு தேவையானது. பாப்பாவுக்கு சேலை, ட்ரெஸ்ஸு, தட்டுக்கு பல வகைகள், அண்டா, இது எல்லாமே முக்காலி எல்லாம் வாங்கியிருக்கு. அரிசி பருப்பு மற்ற பொருள்லாம் வாங்கலைங்க. ஏன்னா அவங்க வெளியூரில் இருக்கிறதுனால இங்கேருந்து கொண்டு போக முடியாது இல்லையா, அதனால் சிம்பிளாக அளவாக தான் தட்டு வச்சுருக்காங்க அப்பா அவங்க. இப்போ எல்லாருமே சொந்த பந்தம் எல்லோரும் வந்துட்டாங்க. பிள்ளைங்க அளவாக தான் கூப்பிட்ருந்தோம் தட்டு தூக்குறதுக்கு. இப்போ தட்டை தூக்கிட்டு இப்போ தங்கச்சியும் வீட்டுக்கு போகணும். அக்கா தங்கச்சி ஃபோட்டோ ஷூட்டை முடிச்சுட்டு பாப்பா வந்துருச்சுங்க. இப்போ ஃபோட்டோ இங்கேயும் எடுத்துட்டாங்க. இப்போ தம்பி பொண்டாட்டி தலையில் அண்டாவை வச்சு விட்டு அப்புறம் எல்லாருமே தட்டை வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். தாய் மாமா பொண்டாட்டி தலையில் தான் அண்டா வைக்கணும். தட்டு பார்த்திங்கன்னா அளவாக எல்லோரும் வந்தனால 2 தட்டு எல்லோரும் கையில் பிடிச்சிட்டு வந்தோம். இப்போ தங்கச்சி வீட்டு வந்ததுக்கப்புறமா தாய் மாமா அவங்களுக்கு காலை கழுவி ஆராத்தி எடுத்து தான் உள்ளே கூப்பிடுவாங்க. தம்பி அப்புறம் சித்தப்பா பிள்ளைங்க அவங்களும் தாய் மாமா வீட்டு ஆளுக தான். குட்டி பசங்க 2 பேர் இருந்தாங்க. அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு எல்லாருக்குமே தங்கச்சி காலை கழுவிட்டு ஆராத்தி எடுத்துச்சுங்க. இங்கே காய் வேஷ்டி கட்டி நிற்கிறாரு பார்த்தீங்களா மாமா, அவர் தங்கச்சி வீட்டுக்காரரோட அண்ணன். பாப்பாவுக்கு பெரியப்பா. அவங்க உள்ளூரில் தான் இருக்காங்க. குட்டி பசங்க 2 பேரும் ரெட்டை பிள்ளைய. நல்லா க்யூட்டாக நல்லா அழகாக இருந்தாங்க. எங்கள் சித்தப்பா பையன்தான். எனக்கு சித்தப்பா முறை வேணும். ஆனால் என்னை காட்டி சின்ன வயசு தான் அந்த தம்பிக்கு. நான் தம்பின்னு தான் கூப்பிடுவேன். சடங்குனாலே ஒரு கலகலப்பாக நல்லா சந்தோஷமாக இருந்துச்சுங்க. எங்கள் அப்பா வரமாட்டேன்னாரு. அவங்களுக்கு மட்டும் காலை கழுவுனா போதும் அப்படின்னாரு. அப்புறம் வம்பாக கூப்பிட்டு மாமா தான் கூப்பிட்டு வாங்க மாமா அப்படின்னு காலை கழுவி ஆராத்தி எல்லாம் எடுத்து பொட்டு வச்சு விட்டாங்க தங்கச்சிவங்க. கிராமத்து முறைப்படி நாங்கள் இந்த மாதிரி தாங்க சடங்கு செய்வோம். சீர் கொண்டு வரதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கிராண்டாக செய்யணும்னா கொஞ்சம் வேட்டு வெடியெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா அந்த கொட்டு இதெல்லாம் விட்டு கொண்டு வருவாங்க. நம்ம சிம்பிளாக வீட்டளவு தானே செய்ய போகிறோம் அப்படின்றதுக்காக சிம்பிளாக வந்தாச்சு. அப்பா அவங்க வீடும் தங்கச்சி வீடும் பக்கம்தான், கொஞ்சம் தூரம்தான். தங்கச்சி வீடை தாண்டி தான் அப்பா வீட்டுக்கு போகணும். மெயின் ரோட்லேயே தான் அப்படியே சுற்றி வந்தாச்சு. இப்போ எல்லோரும் பொட்டு வச்சு விட்டதுக்கப்புறமா எல்லோரையும் உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டாங்க. குட்டி பசங்க 2 பேரும் அழகாக சமத்தாக இருந்தாங்க. இப்போ எல்லோரும் உள்ளே வந்துட்டோங்க. இனி பாப்பாவுக்கு தாய் மாமா பொண்டாட்டி தலைக்கு தண்ணி ஊற்றணும். இன்றைக்கி தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்து என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோ வரும் பாருங்கள். இப்போ தட்டு எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு நேரம் ஆயிடுச்சுன்னு எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த டயத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்பாவும் கொண்டு வந்து சேலையை கட்டிக்கிட்டு எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கணும். வாங்கிட்டு அப்புறம் இன்னொரு சில சாஸ்திரங்கள் இருக்குங்க. அந்த நல்ல நேரத்துலேயே முடிக்கணும். பாப்பா பாருங்கள் நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கு. தட்டு கொண்டு வந்தது எல்லாத்தையுமே போய் சாமி ரூமுக்குள்ளே வச்சு விட்டுட்டு டக்குன்னு பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றுங்கன்னு பெரியவங்க எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா வேறு சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தார், நேரம் ஆகிக்கிட்டு இருக்குடா, டக்குன்னு பாப்பாவுக்கு தலைக்கு தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு. தட்டு பார்க்கவே நல்லா இருந்துச்சுங்க. கீழ் வீட்டில் ஃபஸ்ட்டு வாடகைக்கு விட்டுருந்தாங்க. அவங்க காலி பண்ணி போயிட்டாங்க. அதனால் பிரச்சனை இல்லைங்க. இப்போ சடங்கு வைக்கிறதுக்கு தோதாயிருச்சு. ஏன்னா மேலே என்ன இடைஞ்சலாக இருந்திருக்கும். இப்போ வந்தவங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க. சாப்பாடு ஹோட்டலில் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே சடங்கு முடிச்சுட்டு அங்கே போய் சாப்பிடுவாங்க. பார்த்திங்கன்னா வெளியில் வச்சு தண்ணி ஊற்றலாம்னு அண்டாவில் வேப்பங்குழுந்து, பூவு, மஞ்சப்பொடி, தண்ணி எல்லாம் ஊற்றலாம்னு ஊற்றினா வெளியில் வச்சு ஊற்றக்கூடாது, பாத்ரூம்லேயே வச்சு ஊற்றிக்கிறலாம் அப்படின்னு உள்ளே கொண்டு வந்தாச்சுங்க. சல்லடையில் சில்லற காசு, தங்க செயின் இதெல்லாம் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கு. இப்போ பித்தாளை முக்காலியெல்லாம் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த முக்காலியில் உட்கார வச்சு தான் பாப்பாவுக்கு தலைக்கு தண்ணி ஊற்றணும். மஞ்சப்பொடி ஏற்கனவே கொஞ்சமாக தான் போட்டிருக்காங்க, அதனால் இன்னும் கொஞ்சம் போடணும்னு அவ்வா போட்டிருக்காங்க. இப்போயும் மறுபடியும் மல்லிகைப்பூ, இந்த ரோஸு, வேப்பங்கொழுந்து எல்லாம் கலந்து ஊற்றும்போது நல்லா இருந்துச்சு பார்க்கவே கலர்ஃபுல்லாக. இப்போ தாய் மாமா பொண்டாட்டி தான் ஃபஸ்ட்டு ஊற்றணுங்க தண்ணி. தம்பி பொண்டாட்டி தான் ஃபஸ்ட்டு தலைக்கு தண்ணி ஊற்றுது. அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தராகவும் ஊற்றலாம். 2 பேர் சல்லடையை பிடிக்கவும்
தம்பி பொண்டாட்டி ஊற்றுச்சுங்க. எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் சல்லடை வச்செல்லாம் ஊற்றலை. இப்போ தாங்க சல்லடையெல்லாம் வச்சு ஊற்றுறாங்க. எனக்கெல்லாம் சடங்கு இந்த மாதிரியெல்லாம் சாதாரணமாக தான் தண்ணி ஊற்றுனாங்க. என் தம்பி மருமக நின்று எப்படி பார்க்குதுன்னு பாருங்கள். இனி என் மருமகளுக்கு ஒரு நாளைக்கு இந்த மாதிரியெல்லாம் சீர் செய்யணும். அவ்வளவு சந்தோஷமாக இருக்குங்க. எப்படா என் மருமக வயசுக்கு வரும் அப்படின்னு. இன்னும் ஒரு 4-5 வருஷத்தில் வந்துடும். தண்ணி ஊற்ற ஊற்ற பாப்பாவுக்கு அப்படியே மூச்சடைக்கிற மாதிரி அந்த அளவாக ஊற்றுங்க அளவாக ஊற்றுங்கன்னே சொல்லிக்கிட்டு இருந்துச்சுங்க. அந்த சல்லடையில் விழுகிறதே லேசாக தான் விழுகும். அதுவே அந்த பிள்ளைனால தாங்க முடியல. பொத்துனாப்பில் பொண்ணு மாதிரி வளர்த்து வச்சுருக்காங்க பிள்ளைய. ஃபோட்டோ எடுக்கணும்னு எங்கள் பாப்பா ரொம்ப ஆசைப்பட்டுச்சுங்க. ஆசைப்பட்டால் பத்தாது, அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த தண்ணியை ஊற்றும்போது அதை கூட தாங்க முடியாமல் கையை வச்சு மூடி மூடி மறைச்சிக்கிட்டே இருந்துச்சு. பாப்பா கையை வைக்காதடா, ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுறா அப்படின்னு அந்த ஃபோட்டோ எடுக்கிற தம்பி சொல்ல, தங்கச்சி சொல்ல எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் தண்ணி அதிகமாக விழுகிறனால எனக்கு மூச்சு முட்டுது அப்படி இப்படின்னு. ஏங்க இந்த சல்லடையில் தண்ணி நீங்களே பாருங்கள், கம்மியாக தான் ஊற்றுறாங்க. இதவே ஏற்றுக்க முடியல. இந்த பாப்பால எந்த வலியும் ஏற்றுக்கிறாதுங்க. வலி வேதனை எதாக இருந்தாலும் தாங்காது. சின்ன வலி வேதனை கூட பாருங்கள் கையை வச்சு மூடி மூடி மறைச்சிக்கிட்டே தான் இருக்குது. கம்மியாக ஊற்றுங்க. அந்த அண்டாவில் வச்ச தண்ணி அப்படியே தான் இருக்குது. தம்பி பொண்டாட்டி 2 செம்பு ஊற்றுனதுலையே பாருங்கள் அப்படியேவும் டயர்ட் ஆகிடுச்சு பாப்பா. இன்னும் அந்த உரண்டா தண்ணி எப்படி காலி பண்ணேன். அதுக்கப்புறமா எங்கள் அம்சா சித்தி, அப்புறம் அந்த தம்பி பொண்டாட்டி, சித்தப்பா பொண்டாட்டி 3 பேர் டக்கு டக்குன்னு ஊற்றிட்டு வெளியில் வா பாப்பா அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க. இருக்கிற அண்டா தண்ணியெல்லாம் மோந்து மேலே ஊற்றுனாங்க. மறக்க முடியாத அனுபவம் தாங்க இதெல்லாமே. எல்லா பெண்களுக்குமே நடக்கக்கூடியதான். இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு நடக்கும்போது ஒரு ஸ்பெஷலான அனுபவம் தான் இருக்கும். தாய் மாமா வாங்கிட்டு வந்த சீர் புடவை தான் கட்டணும். அடுத்த வீடியோ வரும் பாருங்கள். சொந்த பந்தம் எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சிம்பிளாக நடத்தினாலும் மன நிறைவாக இருந்துச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பொம்பளை பிள்ளைய வச்சவங்க தாங்க கொடுத்து வச்ச மகராசிங்க. நம்மளாம் என்னத்தை. என் மருமையை வாயில் விரல வச்சு குட்டி சேரில் உட்காந்துக்கிட்டாரு பாருங்க இப்படி உட்காந்துருக்கியான்னு. எல்லோரும் உள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஒரு மூலையாக உட்காந்து. எங்கள் கிராமத்தில் எப்படி சாஸ்திரம் சம்பிரதாயம் செஞ்சு குடிசையில் தள்ளி வைப்பாங்க அப்படின்றது வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். அடுத்த வீடியோவில் எங்கள் பாப்பாவுக்கு என்ன தங்கத்தில் சீர் செஞ்சாங்கன்னு பார்க்கலாம். பாய்.